வணக்கம், வெல்கம் டு கிறிஸ் செஸ் அகாடமி யூடியூப் சேனல். ராஜம் செஸ் அகாடமி சார்பா நடத்தப்பட்ட 2 முக்கியமான இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டட் செஸ் டோர்னமெண்ட்ஸ் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. ஒன்று ஃபிடரேட்டட் செஸ் கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட், மற்றொன்று ஃபிடரேட்டட் ரேபிட் செஸ் டோர்னமெண்ட். 2 போட்டியிலையும் பல்வேறு வயது மற்றும் திறன் கொண்ட செஸ் வீரர்கள் கலந்துட்டு மிகவும் சிறப்பான போட்டிகள் நடைபெற்றன. இந்த 2 போட்டிகளிலும் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வுகள், வீரர்களின் போட்டி அனுபவங்கள், வெற்றியாளர்கள், டோர்னமெண்ட் ஆர்கனைசர்ஸ், ஆர்பிட்டர்ஸ் மற்றும் செஸ் துறையுடன் தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மே மாதம் சென்னை அண்ணா நகரில் உள்ள லியோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வளாகத்தில் ராஜம் செஸ் அகாடமி சார்பா ஒரு மிக சிறப்பான இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டட் கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட் நடந்தது. இந்த போட்டியில சுமார் 250 செஸ் பிளேயர்ஸ் கலந்துகிட்டாங்க. பல்வேறு வயது மற்றும் பல்வேறு திறன் கொண்ட வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று தங்களுடைய செஸ் ஸ்கில்ஸை வெளிப்படுத்தினாங்க. இந்த டோர்னமெண்டோடைய மற்றொரு சிறப்பு அம்சம் சொல்லணும்னா, டோட்டல் கேஷ் பிரைஸ் ₹2 lakhs பிரைஸ் மணியா வழங்கப்பட்டதுதான். அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரிவுகள்ல விளையாடிய வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில பல ஸ்பெஷல் கேட்டகரி பிரைஸும் வழங்கப்பட்டது. பெஸ்ட் விமன், பெஸ்ட் வெட்டரன், பெஸ்ட் அன்ரேட்டட் பிளேயர், பெஸ்ட் பிசிக்கலி சேலஞ்ச்டு பிளேயர் என பல்வேறு பிரிவுகளில் தனித்தனி பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதன் மூலம் வெற்றி பெற்ற டாப் பிளேயர்ஸ் மட்டுமல்லாமல் பல்வேறு திறமைகளை கொண்ட வீரர்களுக்கும் ஊக்கப்படுத்தும் வகையில இந்த டோர்னமெண்ட் அமைஞ்சிருந்தது. இந்த டோர்னமெண்டோடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இது ஒரு கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட். இன்றைய காலகட்டத்தில் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் போன்ற போட்டிகள் அதிகமா நடைபெறும் நிலையில் பல நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ஸ் என்பது ஒப்பீட்டளவில் அரிதாகிவிட்டது. ஆனா இந்த டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட 5 நாள் நடந்தது. இந்த கிளாசிக்கல் கேம்ல வீரர்களுக்கு அதிக நேரம் கிடைக்கிறதால அவங்க அவசரமா மூவ் செய்வதை விட ஆழமா சிந்திச்சு பல மூவ்ஸை கால்குலேட் செஞ்சு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மற்றும் பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்தி விளையாட முடியும். அதனாலதான் ஸ்டேட், நேஷனல், ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர்ஸ்க்கு கிளாசிக்கல் டோர்னமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரேட்டட் அண்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மேம்படுத்த விரும்பும் சீரியஸ் செஸ் பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஃபிடரேட்டட் கிளாசிக்கல் டோர்னமெண்ட் ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பா அமைஞ்சிருந்தது. இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிளாசிக்கல் ஃபிடரேட்டட் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு பின்னாடி நிறைய திட்டமிடலும் உழைப்பும் பொறுப்பும் இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டை ஒருங்கிணைச்சு நடத்தி வருபவர் ராஜம் செஸ் அகாடமியின் திருமதி ராஜஸ்ரீ முரளிதரன் அவர்கள். பல ஆண்டுகளாக செஸ் ஆர்பிட்டராகவும் டோர்னமெண்ட் ஆர்கனைசராகவும் செயல்பட்டு வரும் இவர் பல்வேறு ஸ்டேட் லெவல் மற்றும் ஃபிடரேட்டட் செஸ் டோர்னமெண்ட்ஸை தொடர்ந்து நடத்திட்டு வராரு. இந்த கிளாசிக்கல் டோர்னமெண்ட்டை நடத்த வேணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது, இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறதுல ஏற்பட்ட சவால்கள் என்ன, 250 பிளேயர்ஸை ஒருங்கிணைச்சு 5 நாட்கள் நடைபெறும் ஒரு ஃபிடரேட்டட் கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ஸை நடத்துறது எப்படி இருந்தது, இதெல்லாம் அவரிடமே நேரடியா கேட்கலாம் வாங்க. ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் 9 நடத்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் ஒரு 4 நடத்திருக்கேன், ஒரு ரேபிட் நடத்திருக்கேன். இப்போ பெரிய ஈவெண்டா இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் டோர்னமெண்ட் 5 days டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப அழகா எல்லாருக்குமே நல்ல வென்யூ, இது ஸ்கூல் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹாலுமே ரொம்ப நல்ல ஒரு நல்ல வெரி குட் ஆம்பியன்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை பத்தி உங்களுடைய வியூல என்ன சிறப்பு அம்சங்களா சொல்ல விரும்புறீங்க? இந்த டோர்னமெண்ட் பசங்களுக்கு நல்ல கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனோம்னா இந்த கிளாசிக்கல் டோர்னமெண்ட் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். இப்போ இந்த டோர்னமெண்ட் எதுக்கு போட்டிருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆன ஸ்டேட் குவாலிஃபை ஆகி அவங்க நேஷனல்ஸ் குவாலிஃபை ஆகணும், வேர்ல்டு குவாலிஃபை ஆகணும், ப்ராக்டிஸ் கோர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் பசங்களுக்கு. எல்லாருமே போறாங்க. நெக்ஸ்ட் 2 days அப்புறம் Under 9 ஸ்டேட்டுக்கு போறாங்க, நிறைய பேர் போறாங்க. அவங்களுக்கு இது ப்ராக்டிஸா இருக்கும். அது
ஓகே, ஒரு பெண்மணியா இருந்துட்டு இவ்வளோ ஏஜ்லயும் நீங்க வந்து இவ்வளோ ஆக்டிவா இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை நடத்துறதுன்றது ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா பல விஷயம் ஆர்கனைசிங்ன்றது சாதாரணம் கிடையாது, ரொம்ப பெரிய வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஏதோ பசங்க சின்ன பசங்க ரெண்டு பொண்ணு அவங்க விளையாடி அவங்களோடய டிராவல் பண்ணி அதுல ஆசை வந்து ஃபுல்லா இதுல வந்தாச்சு. அந்த டோர்னமெண்ட் நடத்தணும், பசங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணணும், அந்த மோட்டிவேஷன்ல தான் அந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs போட்டிருக்கீங்க. அண்ட் பசங்களுக்கும் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தேன் நான், லிஸ்ட்ல நிறையவே இருக்கு. பசங்களுக்கு ட்ராஃபீஸு அண்ட் மெடல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர பிளேயர்ஸுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு என்கரேஜிங்காக ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக நடத்திட்டு இருக்கீங்க. ரொம்பவே பாராட்டத்துக்குரிய விஷயமா. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட் நீங்கள் நடத்தணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நிறைய டோர்னமெண்ட்ல வந்து இவங்களை பார்க்கலாம். இவங்க பேர் வந்து விசாலாட்சி மேடம். இவங்க வந்து செஸ் போர்டு, காயின், கிளாக்கு, ஸ்கோர் ஷீட்டு, புக்ஸ் அப்படின்ட்டு பல விதமான பொருட்கள், செஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இவங்க சேல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. நான் வந்து செஸ் விளையாடின காலம் 92 அந்த அப்போத்துல இருந்தே இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். பல வருஷமான அனுபவம் இவங்களுக்கு. இவங்க வந்து இவங்களோட சர்வீசஸ் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம கிட்ட சொல்றாங்க. வணக்கம்மா. வணக்கம். என் பேர் விசாலாட்சி. நாங்கள் வந்து 25 வருஷமா செஸ் ஃபீல்டில் இருக்கோம். மேனுஃபேக்சர் ப்ளஸ் சேல்ஸ் ரெண்டுமே இருக்கு. போர்டு, காயினு, செஸ் கிளாக்கு எல்லாமே சேலும் பண்ணுறோம், ப்ளஸ் ரெண்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். என் பையன் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுனால நாங்களும் அப்படியே இந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போ பையன் அந்த ஃபீல்டில் இல்லைனாலும் நாங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வந்திருக்குமா உங்களோட இதில்? கீ செயின், போஸ்டர்ஸ், நியூஸ் டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி வேணும், புக்ஸ் வேணும் அப்படின்னு இல்ல செஸ் கிட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கொரியர்ல நீங்க அனுப்பி கொரியர்ல அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே நாங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். மெயினா பிகினர்ஸ்க்கு குட்டி பசங்க நிறைய வர்றாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. அவங்களுக்கு மீடியம் நார்மல் ரேட்ல 50 ரூபாய் 60 ரூபாய் புக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபாய் வரைக்கும் எல்லாருமே அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. செஸ் கிளாக்கு அதெல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. போர்டு, காயின்ஸ் எல்லாமே வந்து அமேசான்லயும் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. நீங்க வேணும்னா இவங்க கிட்டயும் நீங்க கேட்டு உங்களோட தேவைகள் நீங்க இது பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா எங்க கிட்ட உங்களோட இது பகிர்ந்தது. தேங்க்ஸ். இந்த டோர்னமெண்டோடைய மற்றொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்முடைய கிரிஷ் மார்க்கெட்ஸ் அகாடமி மாணவர்கள் வழங்கிய ஒரு சிறப்பு ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட் ட்ரிபியூட். இந்திய செஸ் உலகின் மாபெரும் வீரரும் செஸ்ஸின் முன்னோடிகள் ஒருவருமான திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களின் போர்ட்ரேட் ரூபிக்ஸ் கியூப் மொசைக் ஆர்ட் மூலம் உருவாக்கி அவருக்கு ஒரு சிறப்பு ட்ரிபியூட்டா நம்முடைய மாணவர்கள் அர்ப்பணித்தனர். ராஜம் செஸ் அகாடமியின் இந்த டோர்னமெண்டில் நம்முடைய கிரிஷ் மார்க்கெட்ஸ் அகாடமி மாணவர்கள் இப்படி ஒரு சிறப்பான டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் வழங்கியது எங்களுக்கு மிகவும் பெருமையான தருணமாக இருந்தது. குறிப்பாக இந்த அழகான மொசைக் ஆர்ட்டின் முன்னிலையில் தான் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனே நடந்தது. வெற்றி பெற்ற வீரர்கள் அனைவரும் இந்த போர்ட்ரேட்டின் முன்னால் நின்னுதான் பரிசுகளை பெற்றுக்கொண்ட அந்த காட்சி நமக்கும் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்ட எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. செஸ் உலகின் ஒரு லெஜெண்டுக்கு செஸ் டோர்னமெண்டின் மேடையில் நம்முடைய மாணவர்கள் உருவாக்கிய ஒரு சிறப்பான கலை படைப்பு மூலம் ட்ரிபியூட் செலுத்தியது எங்களுக்கு என்றும் நினைவில் நிற்கும் ஒரு பெருமையான தருணமாக இருந்தது. இந்த டோர்னமெண்டின் முதல் பரிசை இன்டர்நேஷனல் மாஸ்டர் திரு ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வென்றார். அவருக்கு முதல் பரிசாக ரூபாய் 25,000 ரொக்க பரிசுடன் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த டோர்னமெண்ட் ஸ்பெஷலின் பார்ட் 1 நிறைவடைகிறது. ஆனால் நம்முடைய செஸ் டோர்னமெண்ட் பதிவுகள் இத்துடன் முடியவில்லை. அடுத்ததாக நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 1800 பிலோ ஃபிடே ரேட்டட் ராபிட் செஸ் டோர்னமெண்டின் சுவாரஸ்யமான பதிவுகளை பார்ட் 2ல பார்க்கலாம். அதோட இன்னும் சில சுவாரஸ்யமான செஸ் இன்டர்வியூஸ், டோர்னமெண்ட் ஹைலைட்ஸ் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளையும் பார்ட் 2ல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். பார்ட் 2 மிஸ் பண்ணாம பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். Until then, keep playing chess, keep learning and keep winning. இது போன்ற இன்னும் பல சிறப்பான செஸ் டோர்னமெண்ட் தொடர்ந்து நடைபெற வேண்டும். செஸ் வளர வேண்டும், செஸ் பிளேயர்ஸ் வெற்றி பெற வேண்டும், இந்தியாவின் பெருமை இன்னும் உயர வேண்டும். நன்றி, வணக்கம்.